ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு டீமோடு இருக்கும். ஏற்கனவே டீசர் வந்து எல்லாருமே இன்னும் இந்த படம் பயங்கரமாக இருக்குது, இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாருமே வந்து இந்த டீமில் இருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ டு திஸ் ஷோ. Powerhouse Pictures presents Con City in association with Mali and Manvi movie makers, Cloud Studios and Silver Tree Studios. We have the team of Con City here. Arjun Das இருக்காரு, ஆனபன் இருக்காங்க, முக்கியமா வடிவுக்கரசி அம்மா இருக்காங்க. அவங்க இருக்காங்க, நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லாம போற அளவுக்கு தெரியும் எங்களுக்கு. நான் பேசவே இல்லை மேம், சும்மா அப்படியே பார்த்துட்டு போறேன். ஆமா, அது நம்மளால முடியாதம்மா, அது நம்ம பண்ண மாட்டோம், அது நம்மளோட டிக்ஷனரியே கிடையாது. So first of all, welcome to the show and very happy having you here. Thank you. Teaser பார்த்த உடனேவே வந்து it was a huge hit. பணம் யாருக்கு வேணாங்க. So it was very refreshing to see something like so out of the box. உங்களுக்கு எப்படி இது அமைஞ்சது ஃபர்ஸ்ட்? ஸோ ஹரிஷ் வந்து ஒரு நாள் வந்து ஒரு கதை சொல்லணும்னு வந்து சொன்னார். சரி ஓகே கேட்கலாம் ஹரிஷ்னு சொல்லி நரேட் பண்ணார். அண்ட் கதை கேட்ட உடனே ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்க்கு யார் யார் மைண்டில் வச்சுருக்காருன்னு சொல்லி நரேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார், வடிவுக்கரசிம்மா, ஆனா பென், தம்பி ரமேஷ், ரமேஷ் திலக், அருள்தாஸ் அண்ணன், அண்ட் அந்த லிஸ்ட் வந்து என்லெஸ்ஸாக போயிட்டு இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே மேபி விஷ் லிஸ்ட் இருக்கலாம், அதனால தான் அவர் சொல்கிறாரு. சூப்பர், இது யூனோ விஷ் லிஸ்ட் நல்லா இருக்கு, யார் யார்கிட்ட பேசுங்க? இல்லை சார் லாக் பண்ணியாச்சு. இல்லை லாக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை எல்லாத்தையும் பேசி லாக் பண்ணிட்டோம் சார். எல்லாருமே லைக் ஓகே யூனோ மீன்ஸ் பிகாஸ் காஸ்டிங் சாய்ஸஸ் வந்து ஹரிஷ் வந்து இஸ் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இவ்வளோ சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ஃபார் மீ இட் வாஸ் யூனோ அ ஹியூஜ் பிளெஸிங். அண்ட் ஹரிஷ் வந்து கதை நிறைய பண்ணும்போது சொன்னார் சிம்பிள் ஃபேமிலி அண்ட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி வருங்கிறதா கதை. ஜிஸ்டா சொல்லணும், இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னா ஹரிஷ் என்ன சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபன் ஸ்டோரி வித் அ வெரி ஸ்ட்ராங் எமோஷன் அண்ட் ஆப்சல்யூட் பிளாஸ்ட் ஷூட் பண்ணுறது செட்டில். ஏன்னா அஃப்கோர்ஸ் வடிவுக்கரசிம்மா இருக்காங்க, யோகி பாபு சார் இருக்காரு, ஆனா பென் அகேன், ஸோ எல்லாரோட அகில், எவ்ரி ஒன். ஸோ அப்படி தான் கதை வந்தது. கதை கேட்ட உடனே ஐ செட் எஸ். ஓகே, நான் பாருங்களேன், நான் ஒருத்தங்களை மட்டும் அப்படி வச்சிருக்கேன். நான் இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு தான் அவங்க கிட்டே போவேன். ஏன்னா முதல்ல நம்மலாம் பேசிடலாம், அவங்க அப்புறம் பேசின அப்புறம் நம்மளாம் பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க? ஹவுஸ் தமிழ் சினிமா ஃபார் யூ? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க இங்க இருக்கிறது. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. எனக்கு இது வரைக்கும் பண்ணதுல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு genre. So that I think that was my biggest attraction for the film when Harish told me இவ்வளோ ஃபன்னாக லவுடாக மீட்டர் நான் இது வரைக்கும் பண்ணல. ஸோ தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஆல்சோ. பிகாஸ் இவர் எல்லாமே லைக் டக்குன்னு ஹியூமர் வந்திருக்கும். எனக்கு நான் இது வரைக்கும் ஹியூமர் பண்ணல. ஸோ தட் வாஸ் சம்திங் தட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை அவுட் அண்ட் நர்வஸ் அட் த சேம் டைம். பட் ஆஃப்டர் ஐ வென்ட் டு த செட் it was like celebration every day. Like it's fully fun. Even off screen also there would be some sort of joke. This guy will be pulling my leg, ma'am will be saying something in between the takes or something, and I'll be holding my laugh. It was a great shoot and an experience. So I had lots of fun doing it. So இங்கேருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் வெளியில் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனபெல் மாதிரி வேற மாதிரி பண்ணி காமிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஓகே, ஸோ மேம் ஏன் தெரியுமா அப்படி சுற்றி இப்படி வரேன், இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசவே முடியுமா அப்படின்னு? அப்படி இல்லை, நான் வந்து திருவண்ணாமலை கோவில் மாதிரி கிரிவலம் வந்து தான் வர முடியும். அதனால நீங்கள் வாங்க, அப்படியே வாங்க. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மேம் அப்படிங்கிறத எப்பம்மா கற்றுக்கிட்ட? நீ என்னை அம்மா தான் கூப்பிடுவ, இங்கே வந்த உடனே ஏன் இந்த மேம்? என்னை பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்கா? அம்மா அப்படி இல்லைம்மா, இப்படி வாங்க, இப்படி வந்தாதான் எனக்கு பதில் வரும். ஆமாம்மா, அது நான் வந்த உடனே அம்மாங்க அதான் கேட்குறேன். அது என்னவோ இப்படி வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அந்த டீச்சர் ஃபீலிங் வந்துருச்சு. மேம் சாரி மேம். அதுவும் நீங்க வந்து எல்லாரும் ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, உள்ள வந்து எல்லாம் தெரிச்சு ஐயோ மேம் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு. அதுல இருந்து நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். ஆமா சரி, இனிமேல இருந்து அது மேமே வராது, நீங்க சொல்லுங்கம்மா இது சரியான பிளாஸ்டா இருக்கு செட்டு, நீங்க இருந்தா கன்ஃபார்மா அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஐயோ நானு ஒண்ணுமே பண்ணல, பேசுறேன், நான் சாதாரணமா பேசுறேன். எல்லாத்தையும் விட ஒருத்தர் இருக்காரு என் புள்ள ஜாக்கி, யோகி பாபு, அவரு தான் ஷார்ட்ல ஏதோ சீரியஸா பேசும்போதுக்குள்ள ஏதாவது ஒன்று என்ன சொல்லிட்டு போயிடுவாரு. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படியே நிற்கணும்.
அதுவும் ஹரிஷ் சார் வந்து எல்லாரும் ஹரிஷ் சார் மாதிரியே பேசுவோம். ஓகே. ஆமாம், போகலாம். அவ்வளோதான் பேசுவார். இப்படி தான் பேசுகிறாங்க டைலாக்ல. எனக்கு இது புதுசு. ஏன்னா நான் பக்கமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி டைலாக் பேசிட்டு இங்கே வந்து போகலாண்டா ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்ன இவர் கட்டு பேசுகிறாரு, ஒரு வார்த்தைக்கு ஒரு கட்டு சொன்னா அப்படி வெட்டினா மாதிரியே பேசுகிறாரு. இப்படி தான் பேசணுமோ அப்படின்னு போனோன்னு வச்சுக்கோங்க. ஹரிஷ் சார் முதல்ல என்னை வந்து ஒரு சீரியலில் வந்து பார்த்தார். கார்த்திகை தீபம் சீரியல். நல்லா பட்டையாக விபூதி போட்டு எல்லாம். அவர் பார்க்கும்போது இல்லை, ஐயோ நம்ம நினச்ச ஜானகியம்மா இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே வந்தார் போல இருக்கு. அது அவர் பார்க்கும்போது தெரியுது. அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், சரி இந்த கதை உங்களுக்காக நான் எழுதலை, சரி. ஆனால் நார்மலாக அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாரும். எல்லாம் வரமா நான் பேனா எடுக்கும் போதே வடிவுக்கரசியம்மான்னு தான்மா எடுத்தேன், எழுதும் போதே அந்த முதல் மரியாதை பொன்னாத்தா மாதிரி தான், அப்படி தான் எல்லாரும் நிறைய போய் சொல்லுவாங்க. அது நார்மல், நம்ம கேட்டுப்போம். ஆனால் இந்த ஹரிஷ் சார் இந்த கதை நான் உங்களுக்காக பண்ணலை, என் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இந்த கேரக்டருக்கு. ஆனால் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண முடியல, அதனால் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்பா உண்மையை சொன்னியப்பா அப்படின்னு நினச்சிட்டு கதை சொன்னார். நான் இதுவரையும் இந்த மாதிரிலாம் காமெடியெல்லாம் பண்ணல, எனக்கு ஆசை, ஆனால் என் மூஞ்சிக்கு யாருமே கொடுக்கல அதை, அதனால் இது நல்லா இருக்குது சார். அது யோகி கதை, நீங்கள் கதை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்கணும், படமே அவ்வளோதானே இருக்கும், கதை சொல்லுவாரா? சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்போ வந்து கதை சொல்லணும், நீங்கள் வராதீங்க நான் வரேன். 2 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து கதை சொன்னால் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. என்னம்மா எவ்வளோ நேரம் பேசி நிற்பீங்கன்னு கேட்பாங்க நம்ம வீட்டில். நான் வரேன் சார் சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போனேன். உண்மையிலேயேம்மா மியூசிக்கெல்லாம் வாசித்து கதை சொன்னார். இப்படி நிற்கிறார், இந்த லேப்டாப்பை ஓப்பன் இப்படிங்கிறார். நானும் பார்த்து சிரிக்கிறவன். நான் எனக்கு தான் இந்த கதை சொல்கிறாங்கன்னு இல்லாமல் ஏதோ நான் படம் பார்க்குறேன் உட்காந்து. அவர் சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். இப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ணலாமா, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக படம் சொல்லக்கூடாதுன்னு தெரியல, நான் பாட்டுக்கு சொல்கிறேன். அதான் நான் சொன்னேன், என்னைய கேட்காதீங்க நான் எல்லாமே பேசுகிறேன். அவர் என்னவும் ஜாலியாக தான் சொன்னார், நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக படம் சொல்லும் போது ஜாலியாக தான் இருக்கு படம் பார்க்குற மாதிரி. ஒரு நாள் கூட ஷூட்டிங்கில் அவர் சிரிச்சா மாதிரி நான் பார்க்குறேன். ரெடி ஓகே அண்ணே நீங்கள் வாங்கண்ணே யோகி பாபு சார்கிட்ட. அண்ணே இல்லைண்ணே, அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார், நல்லா இருக்குண்ணே, ஆனால் இது வாங்க. நானே பார்த்தோம், ஓஹோ டைரக்டர் இப்படி போல இருக்குது, நம்ம ஒன்றுமே நம்மளோட ஆக்ஷனே வேணாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவோம் அந்த மாதிரி. சரி, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கே வந்து யூஸ்வலாக எல்லாரும் என்ன எப்போவுமே வந்து ஒரு கால் ஷீட் போவாங்க, மிஞ்சி போனால் 1.5 போவாங்க. நம்ம டைரக்டர் வந்து 1.5-2 தான் எப்பவுமே போயிருக்காரு. 3 நாள் கால் ஷீட். 3 நாள். அவரு ஹரிஷ்லாம் அந்த சீன் வந்துடணும். ஏங்க அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஓகே சரி வா போலாம் இப்படி கட் பண்ணா ஈஸியா முடியும், ஆனா முடியாது. அவங்க அவுட்டோர் யூனிட்டுக்கு காலையில் 6லேருந்து நைட்டு 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக 10ன்றது சாதாரண டைமு, விடிய காலையில் கூட போகும். அதுக்குள்ளே நான் தப்பிச்சின்னு ஓடிடுவேன். போனா போட்டோன்னு என் புள்ள போயிடுவாரு 9:30 யோகி பாபு சார் கிளம்பணும்னு. அப்பா என் புள்ள கிளம்பிட்டாரு, அப்ப நம்மளும் 2 பேர் தான் மாட்டிக்கிறீங்களா? சுத்தி ஷூட்டிங் அவங்களுக்கு. எனக்கு ஐ ஹேட் ஃபன். யூ ஹேட் ஃபன்னா? ஆமா, எனக்கு எப்படின்னா ஷூட் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கும், சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப்ட்ட கூப்பிட்டு இங்க ஃபிஷ் எங்க நல்லா இருக்கும், இங்க இருந்து இங்க ஆர்டர் பண்ணலாம். சோ ஆனாஸ் பாப்பா வந்து வெளியூர்ல இருந்தா நம்ம வருது, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகுது, ரூமுக்கு போய் அதை விட ஷூட்டிங் பண்ணே இருக்காங்க, அதனால அது கண்டினியூ பண்ணணும். அது நான் வீட்டுக்கு போலாம்ல இல்ல. இவங்க எல்லாம் விடிய எப்ப தம்பி இப்போ வீட்டுக்கு போனீங்க, இன்னைக்கு காலையில் தான்மா போனேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா, அப்படிதான் இருக்கும். அதுதான் ஃபன். அதான் ஃபன். அந்த ஃபன்னு தான் நம்ம அந்த ஃபன் தான். அவர் சொன்ன மாதிரி ஜாலியாலாம் படம் பண்ண ஃபன்னா பண்ணியிருக்கோம்.
அந்த ரியாக்ஷன்லயே எல்லாம் அதாவது தெரிஞ்சு இடுக்கன் வருங்கால் நகுக நாங்க எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா பெரிய இடுக்கன்ல அப்புறம் சிரிக்காம எப்படி இருப்போம். அண்ட் அர்ஜுனா உங்களோட அந்த வாய்ஸுக்கும் உங்களோட அந்த பர்சனாலிட்டிக்கும் நாங்க நிறைய வந்து உங்களை அந்த மாதிரி பயங்கரமா ஒரு கேரக்டர்ஸ் இந்த டான் ரகடா ஒரு நார்மல் மனுஷனா இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்க மண்டையில முதல்ல எப்படி செட் ஆச்சு? பிகாஸ் ஏன்னா பார்க்கும் போதே வந்து எல்லாம் அப்படிதான் உங்களை ஐயோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இது அர்ஜுன் தாஸா இல்ல அர்ஜுன் தாஸோட தம்பியா அப்படிதான் கேட்பீங்க. எனக்கே அப்படிதான். நான் டப்பிங்கே பேசல, தம்பி ஆக்டிங் அப்படியே பார்த்தேன். ஐயோ என்ன அழகா பண்றாருன்னு அவ்வளோ அருமையா ஆக்ட் பண்ணியிருக்காருமா. நான் அப்பதான் இந்த கைதி வேற பார்த்துட்டு வந்தேன்னா கைதியில் இருக்கிற ஒரு அர்ஜுன் தாஸா இல்லை இவரா அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க நிஜமாவே யார் நீங்க? நேஷன் வாண்ட்ஸ் டு நோ who exactly are you? நீங்க டானா இல்ல பாவமான அந்த அப்பாவி மனுஷனா காட்டுறாங்களே அதுவா? ஒரிஜினலா ரியாலிட்டில யார் நீங்க? அவரோட வாய்ஸ் தான் டான். அதாவது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு எல்லாருமே வந்து சிரிச்சு ஜாலியா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சீரியஸான சீனெல்லாம் எப்படி நீங்க பண்ணீங்க? எப்படி? சத்தியமா இந்த படத்தோட பிடிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ எல்லா ஷாட் நிறைய இருக்குல்ல. ஆனா சீரியஸான சீனெல்லாம் இமோஷனலா அவ்வளவு இருக்கு இல்ல. இமோஷனல் சீன் ரொம்ப இமோஷன் அப்படியே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் ஒன்று இருக்கு. நான் சீரியஸா உள்ள வர ரூமுக்குள்ள இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு லைன் யோகா பூசர் சொல்லுவாரு. அதுக்கு திருப்பி நான் சத்தமா சிரிச்சிருவேன். திருப்பி ஓகே ஹரிஷ்லே சார் 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 போலாம் போலாம் அண்ணா என்ன போலாம் 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 ஓகே ரெடி ரெடி ரெடின்னு சொல்லி திருப்பி ஏதாவது ஒரு அதுல இருக்காது, அந்த டைலாக்லயே இருக்காது. அவர் ஒரு கவுண்டர் ஒன்று போடுவாரு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சிரிச்சா இவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சும்மாவே எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆமா. அந்த பாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு வார்த்தை கூட ப்ராம்ப்டிங் வாங்கலாமா. இந்த தம்பியாவது நல்லாவே தமிழ் பேசுவாரு. இல்ல நான் கூட இந்த தம்பியாவது ப்ராம்ப்டிங் வாங்குவாரு அப்படி சொல்லுவீங்க. என்ன அழகா பேசுறாங்க. எனக்கு அந்த அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு வார்த்தை கூட அதுவே தன்னால பேசுமா, அழகா பேசும். அதுவும் நாங்கெல்லாம் மேங்களூர் எடுத்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற விதமா நல்லா இருந்ததா? நான் இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். எனக்கு டயலாக்ஸ் பேசும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தேன். என்னன்னா முன்னாடி பண்ண படம் அதுல அவ்வளோ டயலாகே இல்லை. ஸோ கொட்டக்காலியில் ஜஸ்ட் ஐ ஹாவ் ஒன் லைன் ரைட். ஸோ திஸ் இஸ் த மூவி தட் ஐ ஹேட் லைக் லாட் டு சே. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி நர்வஸ் பட் தே வர் லைக் வெரி சப்போர்ட்டிவ். தமிழ் ரொம்ப நல்லா பேசுவீங்களா? ஓரளவுக்கு நல்லாவே டப்பிங் பேசுற அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க. அப்படியா? செட்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா டயலாக்ஸ்க்குலாம்? இல்லாட்டி பேசிதான் இப்படி அம்மா கிட்ட பேசிட்டே இருந்தாலே பாதி தமிழ் வந்து கொஞ்சம் என்ன டெரரா வரும் அவ்வளவுதான். இல்ல ஏதாவது சொல்லும்போது கரெக்ஷன் இருந்ததுன்னா அப்போவே கரெக்ட் பண்ணி விடும். ஓகே. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பயங்கரமா ஃபாஸ்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் போகலாம். ஆனா உண்மையை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஆப்வியஸா எல்லா 3 பேரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. ஸோ முதல்ல இருந்து வந்து நம்ம ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி போவோம். ஃபர்ஸ்ட் யார் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க மறந்துடுவாங்க இந்த டீம்ல ஜென்ரலா அப்படின்னு கேட்டிருக்கேன். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டா அப்படிங்கிறது யாரை சொல்லுவீங்க? நான் கடன் எல்லாம் வாங்கல. நாங்க உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்க. நாங்க கடன் வாங்க என்னம்மா நான் கடன் வாங்கினேனா? அவங்க ஏமாந்து போய் கொடுத்தாதுங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா இருக்கா எதுன்னு அவங்க பார்த்துருக்கணும். அது பார்க்கல. ஐயோ பாவமே அனுப்புனாங்க. அனுப்புனதெல்லாம் நல்லா இருந்தது, நாங்க வாங்கிட்டோம். அவ்வளவுதான். இது எப்படி கடன் வாங்கின மாதிரி ஆயிடும்? நான் கடனே வாங்கினேன். சரி, ஓவர் நைட்ல வந்து பயங்கரமா ரிச் ஆகுற டேலண்ட் யாருக்கு இருக்கு இந்த டீம்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க தான் இவ்வளவு நாள் பழகி இருக்கீங்க. உங்களோட ஓவர் நைட்ல சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு பயங்கர டேலண்ட் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இவரு. எல்லாரும் உங்க சரவணா தான். ஓவர் நைட். நீங்க சரவணனை கேக்குறீங்களா அர்ஜுன் தாஸை கேக்குறீங்களா? இவங்க சரவணனா சொல்றாங்க. நான் சரவணன். ஆமா. அர்ஜுன் தாஸும் அர்ஜுன் தாஸ் ஓவர் நைட்ல ரிச்சானா அடுத்த ப்ரொடியூசர் அவர்தான். கரெக்ட். அர்ஜுன் தாஸ் அப்படிதான்ட்டாங்களே அவங்க தான். இல்ல எனக்கு புரியல. இது சும்மா நான் அந்த ஆர்டரிங் பத்தி சொன்னேன்ல, ட்ரை பண்றாங்களா திருப்பி கொடுக்க ட்ரை பண்றாங்களா? அப்ப நம்மளும் வந்து ஏதாவது சரவணன் கரெக்ட்டா ஓவர் நைட் அதெல்லாம் பண்ணுவோம். சரி, இந்த டீம்ல நம்ம எல்லாம் மொத்த டீமே வச்சுப்போம். ஓகே. ஸோ இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல, போனே இல்லாம சர்வை பண்ண முடியும் யாராலையாவது அப்படின்னா அது யாரா இருக்கும்?
anybody can answer the question. ஒரு நாள் ஃபுல்லா ஃபோனே இல்லாம 24 நான் hours இருப்பேன். மேம் நான் சும்மா நானும் இந்த அவங்க ஃபோன் கூப்பிட்டாலே வச்சிருக்கேன்னு phone எல்லாருக்கும் answer பண்ண தெரியணுன்றதுக்காக வச்சிருக்கேன் தவிர இதுல ஒருத்தரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆன்சர் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி ஃபோன் பண்ணீங்க, நான் நேரா வந்து கேட்பேன். ஃபோன்ல தான் கேட்பேன். அந்த மாதிரி எப்படி அது ஃபோன்ல உங்களுக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட்? தேவையில்லையம்மா, எதுக்கு? ஆனா நிம்மதியா இருக்கீங்க தானே நீங்க? எனக்கு தேவையே இல்லை. ஃபோன் நாங்க வந்தாதான் நிம்மதியா இல்லாத காரணமே அந்த ஃபோன் தான். ஃபோன் அடிச்சாவே பயமா இருக்கும். இது வீட்டுல இருந்து வருதா, ப்ரொடக்ஷன்லாம் சந்தோஷமா எடுப்பேன், சொல்லுங்க சார் அப்படின்னு. சிறப்பா அப்படி. இது வீட்டுல இருந்து வருது, ஐயோ என்ன பிரச்சனை வருது தெரியலையே அப்படின்னு. அதனால ஃபோன் இல்லாம இருக்கிறது தான் நிம்மதி. மேம் இஸ் வெரி பிரசன்ட் ஆன் செட். ஓகே. ஃபோன்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். she like talk to everybody, talk ஜாலியா to the இருப்பாங்க. crew as like always. ஏதோ சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏமா நான் ஷூட்டிங் வருவேனா சமைச்சு எடுத்துன்னு வருவேனா? ஏன் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது வந்து ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதா? ஷூட்டிங் போனா வீட்ல சமைச்சு இது பாரு என் பிள்ளைக்கு சமைச்சு நான் ஒரு 12 மணிக்கு வரேன், என்ன 2 மணிக்கு எடுன்னு சொல்றதுக்கா? நல்லா இருக்கு அந்த கதை. மாதிரி ஹரிஷ் எங்களுக்கு அந்த freedom கொடுக்கல. ஆமா, இல்ல வீடுமே கொடுத்தா நான் ஏன் சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி. தேவையில்லை, நம்ம என்ன கேட்குறோமோ அதை ஈபி வாங்கி கொடுத்துருவார். ஈபி தான் அப்பப்போ காணாம போயிடுறாருன்னு சொன்னீங்க. எஸ்கேப் ஆயிட்டாரு அந்த ஓப்பனிங் டோஸ்ட்ல. அவ்வளோதான். நான் சொன்னது கரெக்டா? ஆமாம்மா. அம்மா குட் மார்னிங் அதோட சரி. நம்ம கேரன் ஏறி இறங்குறதுக்குள்ள ஆள் இருக்க மாட்டோம். ஆளக்கா சபா அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஒரு நிறைய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா டப்புன்னு அதை மொத்தமா செலவு பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? ஜாக்கி தான் இருக்கும். யோகி பாபு சரியா சொல்றீங்க? டப்புன்னு செலவு பண்ணிடுவாரா? அவர் நேர்மை நியாயத்தோட ஸோ இது பயங்கரமான ஒரு ஃபன் டீமா இருக்கு. பட் இந்த கோர் கான்செப்ட் ஆஃப் த மூவி இஸ் வெரி வெரி, ஐ ஹர்ட் தட் இட் இஸ் வெரி இமோஷனல் ஆஸ் வெல் இல்லையா? நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன இது பணம் போல இருக்கு, பணத்தை பற்றி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான். பட் கான்செப்ட் கோரில் வந்து அது ரொம்ப இமோஷனலான ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு யூ திங்க் த ஆடியன்ஸ் வில் ஃபீல் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மூவி? இல்லை அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இட்ஸ் அ ஃபன் ஃபில்ம். டெஃபினெட்லி அதில் நிறைய ஹியூமர் இருக்கு, பட் பியூட்டிஃபுல் இமோஷன்ஸ் இருக்கு படத்தில். ஸோ அவேர்னஸ் இருக்கு. ஆமாம், அவேர்னஸ் இருக்கு. அண்ட் இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தட் ஹவ் ஹேப்பன். ஸோ யூனோ ஹரிஷ் த ஃபர்ஸ்ட் நரேஷன்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்காரு, ஒரு நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸ் இருக்குது, ஸோ அது பேஸ் பண்ணி தான் கதை எழுதியிருக்கணும்னு சொல்லி. பட் லைக் ஐ செட், எமோஷன்ஸ் இருக்குது, திஸ் அ லாட் ட்ராமா, ஹை எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட, குழந்தைங்களோட போய் ஹாப்பியாக சிரித்து அழுது என்ஜாய் பண்ணி வரலாம். சொந்த பந்தமா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அண்ட் ஆனால் உண்மையை சொல்லுங்க, இந்த டீம்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். பிகாஸ் யூ ஹவ் கம் ஹியர், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அழகாக இங்கே வந்திருக்கீங்க, அதனால உங்களை நல்லா பார்த்துட்டு அது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி யார் நல்லா யார் பார்த்துக்கிறதுமா? என்ன இல்லை யார் இருங்க நடுவில் வருது இல்லைங்க, யார் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, யாரை ரொம்ப பிடிக்கும் டீம்ல ஒருத்தர் தான் சொல்லணும்னு கேட்டிருக்கேன், யாரை சொல்றாங்க அப்படின்னு? No, it's hard to say one name because they've all helped me at certain points with, even if it's with my craft or no illa nejamaave. Wow, what diplomacy. இதே அம்மா கேட்டிருந்தா டப்புன்னு ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டுருப்பாங்க, ஏய் இவங்க தான் சுத்தமா இல்லை அப்படின்னு. இல்ல no, என்னன்னா the working environment was very good for me because from what I've done before I was expecting a certain setup. அதுக்கு மேல எனக்கு கம்ஃபர்டபுளா எல்லாரும், I didn't feel like I was coming from a different industry and coming in or anything like that. It was a very seamless experience for me in overall. Very nice. Honest தான் சொல்லுங்க. Why you? Very very good answer. Beautifully said. இப்போ சொல்லுங்க யாரு? இது நல்லா இருக்கு. I think I spoke the most to ma'am in the set because sometimes when Harish talks really fast எனக்கு அது pick up பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். So I'll tell ma'am அது என்ன இப்ப சொன்ன. So then she'll be like எனக்கும் புரியல, எனக்கு தமிழ் தெரியும் ஆனா எனக்கு அது புரியல என்ன அவங்க சொன்னேன்னு. So we had a lot of that exchange. And then he used to pull my leg a lot, but when push come to shove, if there is something I talk to him and then he's also there. Even Yogi sir also,
I haven't only திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி சுத்தி எல்லாரையும் கவர் பண்ணி really though, like they've been very kind, so I had a great time, like I said. சோ மொத்தத்துல அம்மா உங்களுக்கு தான் வந்து முதலிடம், அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் First ma'am, அவ்வளவுதான். yes. பாருங்க அதான் சரி ஒவ்வொருத்தையா கேளுங்க, அந்த பிள்ளைய எல்லாத்தையும் கேட்கணும்ல. Correct. உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உங்க பிடிக்கும்ன்றதோட யார் அவரை நல்லா பாத்துக்கிட்டாங்க? ஹரிஷ் அண்ட் பரத். ஓகே. Yeah, ரொம்ப நல்லா பாத்து. வெளியிலே உள்ள இல்ல. அதான் சொல்றேன், அதான் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன நல்லா பாத்துக்கிட்டது தம்பிமா, அடுத்து அந்த பாப்பா உண்மையிலே டைரக்டர் பார்த்துக்கல, இபி எஸ்கேப்பு. ஓகே அந்த டைரக்ஷன் குரூப்பில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருப்பார், பேருக்கு ஏற்ற சந்தோஷமே கிடையாது, நம்மளை ஓட்டிட்டு வர்றதுலேயே இருப்பார். நான் சொல்லுவேன் எனக்கு மூச்சு வாங்குது அப்படிங்களாம்மா, சரி ஒரு 5 மினிட்ஸ் போட்டு போயிடலாமா, அவ்வளோதான் நான் இப்போயே இறங்குங்கய்யா, எதுக்கு 5 நிமிஷம் எனக்கு வேணாம், வா போகலாம். ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டது இந்த பிள்ளை. அதே மாதிரி இவர் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பிள்ளை தான் உடனே சேர் கொண்டாந்து போடுறது, உட்கார வைக்கிறது. இவங்களுக்கு கோபம் வரும், இந்த அம்மா நிற்குது இவங்க யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்களேன்னு இவங்க தான் கோவப்படுவாங்க தவிர மற்றவங்களுக்கு அதெல்லாம் யோசனையே கிடையாது. அது அவங்க அதான் ஜாலியாக பண்ணாங்க, அந்த ஜாலி அங்கதான் இருந்தது. அவங்க ஜாலியா இருந்திருக்காங்க இல்ல நம்மள ஜாலியா இருக்க அவங்க ஜாலியாவே இருக்க மாட்டாங்க. ஜாலியா நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் பாவம் இந்த ஹரிஷ் எல்லாம். ஹரிஷ் உண்மை சொல்லணும்னா ஐ எம் நாட் ஒரு நாள் கூட கோவப்பட்டு நான் பார்த்தது இல்ல. கோவம் பட மாட்டாரு, சிரிக்கவும் மாட்டாருங்க, பாத்துக்கலாம் bro. ஃபேவரட் லைன் ஓகே இதுலயே தான் பாத்துக்கலாம் bro, அவ்வளவுதான். நமக்கு தான் கோவம் வரும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். அந்த இதுலயே தான் இருப்பாரு. அவர் வந்து சாப்பிட்டாராங்கிறதே ஆச்சரியம்தான், ஏன்னா பிரேக்னு ஒன்று விடவே மாட்டாரு. அதனால அவரு சாப்பிட்டாரா இல்லை அம்மா ரொம்ப நேரமா புகழ்றாங்க, இல்லை பிரேக்கே விட மாட்டாரு. அப்படி தப்பி தவிர நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க, அப்புறம் மற்றவங்க அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போய் நீங்கள் அப்படி வந்துடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே 5 மினிட்ஸ்க்குள்ளே இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த படை ஒன்று வச்சுருப்பார்ல அவரு அசிஸ்டண்ட் அசோசியேட்னா, அவங்கெல்லாம் வந்து டக் 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 ஷார்ட் அடி 10 நிமிஷம் நாங்களே 10 நிமிஷம் ஆயிடுச்சுமான்வாங்க, மெதுவாக பேசுவாங்க எல்லாம். அது எப்படி ஜாலியாக படம் பண்ணுற மாதிரி அர்த்தம், அப்படிதான் பண்ணோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அதாவது செம்ம ஃபன்னா இருக்கு. இதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து படத்துல இருக்காங்க, அதுவும் எல்லாமே வந்து பிக் நீங்க சொன்ன மாதிரி விஷ்லிஸ்ட்ல போட்ட மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே வந்திருக்காங்க போல இருக்குங்கிற மாதிரி. ஸோ வி ஹாவ் டு டாக் அபவுட் தெம் ஆஸ் வெல் இல்லையா? அருள்தாஸ் சார், தம்பி ராமையா சார், ரமேஷ் திலக். சோ இந்த ஒரு பெரிய பரத்வாஜ் ரங்கன் சார், நானும் அவர் ஆறத பார்த்து தெரிஞ்சுட்டேன், வாட் அப்படி எவ்வளவு பேரை உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, அவரே எப்படி ஆட விட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு எப்படி இருந்தது? நான் அன்னைக்கு சார் இருக்கு நான் இல்லை, பட் என்னோட அஃப்கோர்ஸ் நான் பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா சொல்லியிருந்தாரு பரத்வாஜ் சார் படத்துல இருக்காரு, பட் இந்த சீக்வன்ஸ் என்கிட்ட சொல்லல, பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் இல்லை விடிவி சார் இருக்கட்டும், அருள்தாஸ் சார் இருக்கட்டும், தம்பி ராமையா சார் இருக்கட்டும், ரமேஷ் திலக் இருக்கட்டும், பொன்வண்ணன் சார் இருக்கட்டும், a lot of these actors, ஆதித்யா கதிர் இருக்காரு படத்துல. ஸோ இந்த காஸ்டிங்கே வந்து ஐ வாஸ் லைக் வாவ், பிகாஸ் such senior actors and ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தம்பி ராமையா சாரோட சீன்ஸ் இருந்தது, விடிவி சாரோட சீன்ஸ் இருந்தது, பொன்வண்ணன் சாரோட சீன்ஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ். அண்ட் நம்ம கதை கேட்கும்போது ஓகே இவர் சொல்லியிருக்காரு, பட் ஆக்சுவலாக இவங்க ஷூட்டிங் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறது இட் வாஸ் வெரி வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் த கோர் டீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அஃப்கோர்ஸ் ஆனா, வடிகர் சிம்மா, அகில் அண்ட் யோகி பாபு சார். ஸோ திஸ் வாஸ் லைக் எவ்ரி டே, இது டெய்லி இதுதான் மீன்ஸ் ஷார்ட் முடிச்சுக்கணும் அப்படியே உட்காந்துருப்போம். சரி, அதான் நான் சொன்ன மாதிரி. பட் we have to really bring VR சார் ஒரு நாள் உட்கார வச்சு அந்த டான்ஸ் கிளிப்பை போட்டு இங்க பாருங்க எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு அவரை நம்ம கேள்வி கேட்கணும் ஒரு நாள் நினைக்கிறேன். ஆனா செம்மையா இருந்தது, இட் வாஸ் சோ குட். என்ன டான்ஸ் ஆடி இருக்கீங்க நீங்க, நாங்க எல்லா இடத்துலயும் அமைதியா வந்து இந்த பிள்ளைய பார்த்துட்டு எல்லா படத்துலயுமே அப்படியே வந்து ஹெலன்லாம் பார்த்துட்டு ஐ பிகம் a very big fan of hers. Like it was so good, but it was always like very serious, very nice, like she's an amazing artist, எல்லாமே தெரியும் ஆனா அமைதியா அந்த மாதிரி.
குத்து டான்ஸ் இல்ல இதுல யூ see a very different Anna because எனக்கு I was telling the first day Anna shoot வரும்போது I wanted to see because we've seen her performance and she's this brilliant actor, so I thought okay maybe she'll go through the scene, get into the character. First day ட்ரை பண்ணாங்க ஹரிஷ்ட கேக்குறது, ஹரிஷ் வந்து பதில் வரல, சரி ஓகே. பட் ஹரிஷும் பரத்தும் வந்து ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப்ல இருந்திருக்காங்கம்மா. நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணி எப்படி படம் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா 2 பேருமே பிரதர்ஸ் 2 பேருமே நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதனால எடிட்டிங்கே வந்து அவர் ஷூட்டிங்லேயே முடிச்சிட்டார். இதுதான் வேணும், இது எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வேண்டாங்கிறத அங்கேயே பிளான் பண்ணி எடுத்ததுனால பக்காவாக இருக்கு. ஒன்று கூட எக்ஸ்ட்ராவாகவே கிடையாது. எடிட்டிங்கே இவங்களுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே பேப்பர்லேயே முடிச்சிட்டாரு எல்லாத்தையும். அவர் வந்து பேசுறதே எடிட் பண்ணி தானே பேசிட்டு இருக்காரு, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸான ஒரு டேரக்டர் 4 வார்த்தை அதுக்கு மேலே வாயிலே வராதுங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ணி ஒன்று பண்ணும்போது யார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்தீங்க, எப்படி வந்தது அது?